திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காணொளியாக மனம் என்ற தலைப்புக்கு கீழே 3வது காணொளியை பற்றி சிந்திப்பதற்கு குருவருளும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மனம் என்பது புரியட்ட காயங்களில் ஒன்று. இந்த புரியட்ட காயம்தான் இறைவன் இந்த ஆன்மாவிற்கு வழங்கிய முதல் உடம்பு. இந்த புரியட்ட காயத்தை மூலமாக வைத்துதான், அடிப்படையாக ஆதாரமாக வைத்துதான் இந்த ஆன்மா ஒவ்வொரு பிறவியிலும் வினக்கத்தக்க தூள உடம்பை, கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த பஞ்சபூத உடம்பை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த புரியட்ட காயத்தில் ஒன்றாக இந்த மனம் என்பது விளங்குகிறது. இந்த மனதை கொண்டுதான் நாம் கல்வி கற்கின்றோம். கல்வியினால் அறிவை பெறுகின்றோம். இந்த கல்வியினுடைய பயன் என்னவென்றால், இறைவனுடைய திருவடியை வணங்கச் செய்வதுதான் இந்த கல்வியினுடைய நோக்கம், கல்வியினுடைய பயன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இறைவனுடைய திருவடியை நீ வணங்கவில்லை என்றால் நீ கற்ற கல்வியினால் பயனில்லை என்று குறிப்பிடுகிறார். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனில் என்று அருளிச் செய்திருக்கிறார்கள். ஆகவே கல்வியினுடைய பயன் என்பது இறைவனுடைய திருவடியை வணங்கச் செய்வதுதான். அந்த கல்வியினால் நாம் அறிவை பெறுகின்றோம். இந்த கல்வியும் இந்த கல்வியினால் வரக்கூடிய அறிவும் இறைவன் தன்னுடைய கருணையினால் இறைவன் எனக்கு வழங்குகிறார் என்பதை கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாத பெருமான் மிகவும் அற்புதமாக குறிப்பிடுகிறார். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது என்று குறிப்பிடுகிறார். ஆகவே மனதை கொண்டு கல்வியை கற்கிறோம், கல்வியினால் அறிவு வளர்கிறது. இந்த இரண்டையும் நான் பெறுவதற்காக இறைவனாகிய வேலாயுதன் எனக்கு வழங்கினான் என்று கந்தர் அனுபூதியிலே தெளிவாக குறிப்பிடுகிறார். நம்முடைய முன்னோர்கள் இந்த அறிவுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று எண்ணினார்கள். அதற்கு வேலாயுதத்தை காட்டினார்கள். முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது இந்த அமைப்பிலே இருக்கும். அதாவது இந்த வேல் என்பது 3 பிரிவுகளாக இருக்கும். அறிவினுடைய அடையாளமாக விளங்கக்கூடியதுதான் இந்த வேல். அறிவு என்பது ஆழமாக இருக்க வேண்டும். அறிவு என்பது எல்லா துறைகளிலும் விரிந்திருக்க வேண்டும். அறிவு என்பது கூர்மையாக இருக்க வேண்டும். இதைத்தான் மணிவாசகர் தன்னுடைய திருவாசகத்திலே சிவபுராணத்திலே மிகவும் தெளிவாக இந்த வேலுடைய தத்துவத்தை குறிப்பிடுகிறார். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அறிவு என்பது கூர்மையாக இருக்க வேண்டும், எல்லா துறைகளிலும் விரிந்திருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஆழமான அறிவு எங்கே பூர்த்தியாக வேண்டும் என்றால், இந்த வேலாயுதத்தை முருகனுடைய கையிலே சாத்தி வைக்கின்ற பொழுது இப்படி சாய்வாக சாத்தி வைப்பார்கள். இந்த ஆழமான தண்டு பகுதி, ஆழமான அறிவினுடைய பகுதி முருகப்பெருமானுடைய 2 பாதங்களுக்கும் நடுவிலே இருக்குமாறு அமைப்பார்கள். ஆகவே ஆழமான அறிவு இறைவனுடைய திருவடியை காட்ட வேண்டும் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக. அறிவு என்பது இறைவனுடைய திருவடியை காட்ட வல்லது. இறைவனுடைய திருவடியை இந்த அறிவு கண்டால் இந்த ஆன்மாவிற்கு என்ன பயன் விளையும் என்றால், இந்த ஆன்மாவுடைய அறியாமை நீங்கும். அறியாமை நீங்குவதனால் பிறப்பு என்பது முற்றிலும் நீங்கும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். பிறப்பெண்ணும் வேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த அறிவு செம்பொருளாகிய சிவத்தை காட்ட வல்லது என்று குறிப்பிடுகிறார். அப்படி சிவத்தை காட்டுகின்ற பொழுது, இந்த அறிவு சிவத்தை காட்டுகின்ற பொழுது இந்த ஆன்மாவுடைய அறியாமை நீங்குகிறது. அறியாமை நீங்குவதனால் இந்த ஆன்மா பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுபட்டு முழுவதும் பிறவியை நீக்க வல்லது. பிறப்பெண்ணும் வேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இறைவனுடைய திருவடி, இறைவன் என்பவன் எப்படி இருக்கிறான் என்றால் தன்னுடைய சொரூப நிலையிலே அக்னி வடிவமாக இருக்கிறான்.
அந்த அக்னியிலே இது அடி இது முடி என்று நாம் பிரித்து காட்ட முடியாது. ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் என்று குறிப்பிடுகிறார். இறைவனுடைய அருவ நிலை ஞானிகள் வழிபடக்கூடிய அந்த மேலான நிலை எப்படி இருக்கும் என்றால் ஜோதியாக இருக்கும். இந்த ஜோதியிலே இது அடி இது முடி என்று பிரித்து காட்ட முடியாது. ஆகவே அது நெருப்பு அம்சம். அந்த நெருப்பை விட்டு காற்று என்பது ஒருபோதும் பிரிவதே கிடையாது. நெருப்பை விட்டு காற்று பிரிந்தால் இந்த நெருப்பு என்பது அணைந்துவிடும். ஆகவே இந்த நெருப்பும் காற்றும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். ஆகவே நீங்கள் நெருப்பை பிடிக்க வேண்டும், இறைவனுடைய திருவடியை பிடிக்க வேண்டும் என்றால் இந்த காற்றை பிடிக்க வேண்டும். அப்ப இந்த காற்றை பிடிக்கின்ற பொழுது நமக்கு இந்த ஆன்மாவுக்கு என்ன நிகழும் என்றால், இந்த ஆன்மா மனதனுடைய ஆழத்தை பிடித்துவிடும். ஏனென்றால் இந்த மனமும் காற்றும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இந்த காற்று எங்கு உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்திலேயே தான் இந்த மனமும் உற்பத்தி ஆகிறது. இதை திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே மிகவும் அற்புதமாக குறிப்பிடுகிறார். மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு என்று குறிப்பிடுகிறார். ஆகவே மனம் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்திலேயே தான் காற்றும் இருக்கிறது. ஆகவே நீ காற்றை பிடித்தால் இந்த மனதனுடைய மூலத்தை பிடித்து விடலாம். ஆகவே இந்த மனதை கொண்டு இந்த ஆன்மா இறைவனை வணங்க வேண்டும் அல்லது இறைவனுடைய திருவடியை வணங்க வேண்டும். ஏன் இந்த மனதை கொண்டு வணங்க வேண்டும் என்றால், இந்த ஆன்மா வினைகளை சம்பாதிக்கக்கூடிய வழிகள் கருவிகள் 3 கருவிகளின் வழியாகத்தான் வினைகளை சம்பாதிக்கிறது. அதாவது மனம் வாக்கு காயம். இந்த 3 கருவிகளிலே மூலமாக விளங்கக்கூடியது, அடிப்படையாக விளங்கக்கூடியது என்பது மனம்தான். ஆகவே வினைக்கு மூலம் என்பது மூலமான கருவி என்பது மனம்தான். ஆகவே மனதை கொண்டு இந்த ஆன்மா சிவமாகிய திருவடியை பிடித்தால் என்ன ஆகும் என்றால், இந்த ஆன்மா சிவனுடைய திருவடியிலே ஐக்கியமாகும். இந்த மனம் என்பது அழிந்து போகும். மனம் என்பது அழிந்து போகும். இந்த மனம் எப்படி அழியும் என்பதற்கு மிகவும் அற்புதமாக ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் அற்புதமாக ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிணம் அடி தடி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டது. வெற்று உடம்பு. அந்த வெற்று உடம்பை ஒருவர் நெருப்பிலே இட்டு எரித்து கொண்டிருக்கிறார். அந்த உடம்பு நெருப்பிலே எரிகின்ற பொழுது வெப்பத்தின் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் சுருங்கும். நரம்புகள் சுருங்குவதனால் இந்த உடம்பு என்பது எழுந்து உட்காரும். எழுந்து உட்காருகின்ற பொழுது இந்த உடம்பை எரிக்கக்கூடியவன் தன்னுடைய கையிலே ஒரு குச்சி வைத்திருப்பான், தடி வைத்திருப்பான். அந்த தடியை கொண்டு இந்த உடம்பை ஓங்கி அடிப்பார். அடித்த உடனே இந்த உடம்பு மீண்டும் நெருப்பிலே போய் ஐக்கியமாகிவிடும். நெருப்பிலே போய் ஐக்கியமாகி எரிய தொடங்கும். சிறிது நேரம் கழித்து மீண்டும் வெப்பத்தின் காரணமாக மீண்டும் எழுந்து உட்காரும் உடம்பு. அப்பொழுது மீண்டும் இந்த தடியை கொண்டு ஓங்கி அடிப்பார். அடித்தவுடன் இந்த உடம்பு மீண்டும் நெருப்பிலே படுத்துக்கொள்ளும், எரிந்து கொண்டே இருக்கும். எப்போதெல்லாம் இந்த உடம்பு நெருப்பிலிருந்து எழுந்து உட்காருகிறதோ அப்போதெல்லாம் இந்த குச்சை கொண்டு இந்த தடியை கொண்டு அவர் ஓங்கி அடித்து கொண்டே இருப்பார். அப்படி அடித்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்திலே இந்த உடம்பு என்பது நெருப்பினால் முற்றிலும் எரிந்து சாம்பலாகும். இந்த உடம்பு என்பது முற்றிலும் எரிந்து சாம்பலாகிவிட்டது என்பதை உறுதி செய்த பிறகு, இதுவரையும் இந்த உடம்பை அடிப்பதற்கு எந்த குச்சி பயன்பட்டதோ அந்த குச்சியையும் அந்த நெருப்பிலேயே போட்டு அவர் எரித்து சாம்பலாக்கி விடுவார். அதைத்தான் பிணம் அடி தடி என்று சொல்லுகிறார்கள். பிணம் அடி தடி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாக்கியத்தில் பிணம் என்ற ஒரு சொல் மனதை குறிக்கும், தடி என்ற ஒரு சொல் ஆன்மாவுடைய அறிவை குறிக்கும், அடி என்ற ஒரு சொல் அடித்தலையும் குறிக்கும், இறைவனுடைய திருவடி என்பதையும் குறிக்கும். இந்த ஆன்மா மனதின் துணை கொண்டு இறைவனுடைய திருவடியை அனுதினமும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது.
அப்பொழுது இந்த மனம் இந்த உலகத்திலேயே உழன்று கொண்டு உலகத்தையே அனுபவித்து காலத்தை கழித்தபடியினால் இந்த மனம் இறைவனுடைய திருவடியிலிருந்து உலகத்தை அனுபவிப்பதற்காக வெளியில் வருகின்ற பொழுது மனம் தன்னுடைய 4 படிநிலைகளோடும் வெளியில் வருகிறது. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லப்படக்கூடிய 4 படிநிலைகளும் வழிபாட்டிலிருந்து அற்று உலகத்தை அனுபவிப்பதற்காக வெளியில் வருகிறது. அப்படி வெளியில் வருகின்ற பொழுது ஆன்மாவுடைய அறிவையும் சேர்த்து வெளியில் இழுத்து கொண்டு வருகிறது. அறிவற்று என்று சொல்லுகிறார். அப்படி அறிவும் வழிபாட்டிலிருந்து வெளியில் வந்து உலக விஷயங்களை பற்றும். அப்பொழுது இந்த உடம்பு மட்டும் வழிபாட்டை செய்து கொண்டிருக்கும். உடம்பு மட்டும் வழிபாட்டை செய்தால் அது வெறும் செயல் மட்டும்தான். அந்த செயலினால் எந்த விதமான பயனும் விளையப் போவது கிடையாது. காரணம், ஆன்மாவுடைய அறிவும் அந்த செயலில் ஒன்றவில்லை. ஆன்மாவுடைய மனமும் அந்த வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய செயலில் ஒன்றவில்லை. அதனால் அது ஒரு வெற்று வழிபாடாகத்தான் இருக்கும், பயனற்ற வழிபாடாகத்தான் இருக்கும். அப்பொழுது இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டும் என்றால், மனதின் துணை கொண்டு இந்த ஆன்மா அறிவை பெற்றது. ஆன்மாவுடைய அறிவுக்கு மனமே மூலமாக விளங்கக்கூடியது. காரணம், மனம்தான் சிந்திக்கக்கூடியது. மனம் சிந்திப்பதனால் ஆன்மாவுடைய அறிவு பிரகாசிக்கிறது. ஆகவே மனதின் துணை கொண்டு ஆன்மா அறிவை பெற்றது. இந்த ஆன்மா தன்னுடைய அறிவை என்ன செய்ய வேண்டும் என்றால், அறிவாகிய தடியை கொண்டு இந்த மனதை அடிக்க வேண்டும். அடித்தவுடன் மனம் தன்னுடைய 4 படிநிலைகளோடு மீண்டும் இறைவனுடைய திருவடியிலே ஒன்றும். மீண்டும் வெளியில் வரும். வெளியில் எப்போதெல்லாம் வெளியில் வருகிறதோ ஆன்மா தன்னுடைய அறிவை கொண்டு மீண்டும் அடிக்க வேண்டும். இப்படி இறைவனுடைய திருவடியிலிருந்து மனம் எப்போதெல்லாம் வெளியில் வருகிறதோ அப்போதெல்லாம் ஆன்மா தன்னுடைய அறிவாகிய தடியை கொண்டு அடித்து மனதை ஒன்றச் செய்ய வேண்டும். மனம் ஒன்றுவதோடு மட்டுமல்லாமல் மனதனுடைய 4 படிநிலைகளும் ஒன்றும்படி செய்ய வேண்டும். அப்படி செய்வதனால் என்ன நடக்கும் என்றால், இறைவனுடைய திருவடியிலேயே மனம் ஒன்றி 4 படிநிலைகளோடு ஒன்றி இருக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவடியிலே இந்த ஆன்மாவுடைய மனம் என்பது அழிந்து சாம்பலாகும். அழிந்து சாம்பலான பிறகு இந்த ஆன்மா என்ன செய்யும் என்றால், இதுவரையும் இந்த மனதை அடிப்பதற்கு எந்த அறிவு பயன்பட்டதோ அந்த அறிவையும் இந்த திருவடி என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே போட்டு எரித்து சாம்பலாக்கிவிடும். ஆகவே அந்த திருவடியிலே மனமும் எரிந்து சாம்பலாகும். மனதை அடிப்பதற்கு பயன்பட்ட அறிவும் எரிந்து சாம்பலாகும். இது ஆன்மாவுடைய அறிவும் எரிந்து சாம்பலாகும். இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இறைவனுடைய திருவடியிலே உலகோடு உரை சிந்தையும் அற்று, மனமும் அற்று போகிறது. மனதனுடைய 4 படிநிலைகளும் எரிந்து சாம்பலாகிறது அடியிலே. அப்படி எரிந்து சாம்பலாகின்ற பொழுது அந்த எரிந்து சாம்பலாவதற்கு பயன்பட்ட அறிவும் எரிந்து சாம்பலாகிறது. இறைவனுடைய திருவடியிலே ஆன்மாவுடைய அறிவும் எரிந்து சாம்பலாகிறது. ஆகவே ஆன்மாவுடைய அறிவும் இறைவனுடைய திருவடியிலே எரிந்து சாம்பலாகின்ற பொழுது ஆன்மாவுடைய அறியாமையும் அற்றுப்போகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். உலகோடு உரை சிந்தையும் மற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே என்று குறிப்பிடுகிறார். மனதை கொண்டுதான் கல்வி கற்கிறோம். கல்வியினால்தான் அறிவு வளர்கிறது. ஆகவே இந்த கல்வி என்பது மனதின் துணை கொண்டு கற்றாலும் இந்த கல்வி என்பது மனதை அழிக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் தாயுமானவர் சொல்லுகிறார். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்று சொல்லுகிறார். ஆகவே இறைவனுடைய திருவடியிலே மனமும் அழிந்து போகிறது, ஆன்மாவுடைய அறிவும் அழிந்து போகிறது. அப்பொழுது ஆன்மாவிடம் பதிவுடைய அறிவு பிரகாசித்து ஒளிரும்.
ஆகவே இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.